குர்ஆன் உள்ள தொடர்பு எப்படி இருக்குன்னு தெரியலை. நாம் ஒரு 10 சூறா இன்றைக்கி 50 வயசில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 10 சூறா மனப்பாடம் இருக்குன்னு நினைக்கிற அடையுமா. அந்த 10 சூறா கூட அவர் கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால் மக்தப் ஓதும்போது மனப்பாடம் பண்ணியிருப்பார். இன்றைக்கி வரைக்கும் அந்த 10 சூறா தான். எல்லாத்துலேயும் அப்டேட்டாக இருப்பார். ஆனால் அதில் மட்டும் அப்டேட் ஆக மாட்டார். நம்ம அன்றைக்கி உள்ள அந்த 10 சூறா தான். நல்ல வேளை அந்த 10 சூறாவை அல்லாஹ் குர்ஆனில் இறக்குனா. அதுவும் இல்லைன்னு வைங்க, நம்ம தொழுகிறதெல்லாம் பெரிய கஷ்டமாக போகும். தொழுகிற ஓதுறதெல்லாம் என்ன செய்யும். எனவே குர்ஆனுடன் உள்ள ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால் உள்ள தலைமுறைக்கு இந்த நிலைமைன்னு சொன்னால், இன்றைக்கி 20 வயசில் இருக்கிற பிள்ளைகளினுடைய குர்ஆனுடைய தொடர்பை நம்ம என்னன்னு சொல்ல. இன்றைக்கு உள்ள கல்விக்கூடங்களும் யூனிவர்சிட்டிகளும் வெறுமனே மொடமான செக்குலரிசமான கல்வியை தான் போதிக்கிறதே தவிர அவனுக்கு ஒழுக்கம் சார்ந்த கல்வி, மோரல் சார்ந்த கல்வி, ஸ்பிரிச்சுவல் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த கல்வி எல்லாம் என்ன செய்யப்படலை. சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா ஸ்கூலுக்கும் ஒரு இது அனுப்பியிருக்கு, உங்களுக்கெல்லாம் சர்க்குலர் அனுப்பியிருக்கு. என்னென்னா, மோரல் சார்ந்த ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் உங்கள் ஸ்கூலில் உள்ள பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு நாள் எடுத்து என்ன செய்யுங்க, போதிங்க. அவனுக்கே தெரியுது அவன் கொடுத்திருக்கிற கல்வியினுடைய சிஸ்டம் இது எந்த வகையிலேயுமே ஒழுக்கத்தை போதிக்கிறது இல்லை, ஆன்மீகத்தை போதிக்கிறது இல்லை. ஆன்மீகமும் ஒழுக்கமும் இல்லாத கல்வியும் கல்வியாளர்களும் அவர்கள் சமுதாயத்திற்கு மொட்டமானவர்கள். அந்த கல்வியை கொண்டு சமூகத்திற்கு எந்த பயனும் கிடையாது என்று விளங்கி அவர்கள் விளங்குகிற அளவுக்கு இன்றைக்கு வந்திருக்குதுன்னு சொன்னா, நாம் எவ்வளவு தூரம் இது விஷயத்தில் கவனம் எடுக்கணும், கவலைப்படணும், அதற்கான முன்னெடுப்புகள் செய்யணும்.